அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் அமைதியா இருந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார். அதனால் தன வரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. 6ல் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெறுறதால உத்தியோகம் மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். குருவோட பார்வையும் உங்கள் ராசியில் இருக்கிறதால திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய கனவு அப்படிங்கிறது நினைவாக போகுது. நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதால அப்பப்போது மன நிம்மதி குறைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். இனம் புரியாத கவலைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. கும்பராசியில் செஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் செஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்குறாரு. வகை கிரகங்களோட பார்வை இருக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் செய்துக்கலாம் இந்த மாதத்தில். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு மனசஞ்சலத்தை உருவாக்கும். சூரியனுக்கும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை கன்னிராசிக்காரர்கள் செய்து கொள்வது நல்லது. அதன் மூலம் உங்களுக்கு பல காரியங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். ஆவணி மாதத்தில் 10ஆம் தேதியே கன்னிராசிக்குள்ளே சுக்கிரன் நீச்சம் பெறுறாரு. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவர் நீச்சம் பெறதால பக்கபலமாக இருந்த நண்பர்களை கூட விலகி சொல்லுவாங்க. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிரடியான திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். பெற்றோர் வழியிலையும் சரி, மற்றவர்கள் வழியிலையும் சரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கும். குடும்பத்திலலாம் உங்களுடைய குடும்பத்தில் 3ஆம் நபரால் குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படும். அதனால் உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளையும் சரி, உத்தியோக பிரச்சனைகளையும் சரி அடுத்தவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது குறையும். மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். எந்த செயல்களையும் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. தொல்ஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாயால் ஒரு சில இழப்புகள் அப்படிங்கிறது வரப்போகுது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். கூட்டாளிகளை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. உடன் பிறந்தவர்கள்லாம் உங்கள் மீது வீணான பழி சுமத்தலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கணும். தொழிலாளர்களாலேயும் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இடம் பூமி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் வில்லங்கங்கள்லாம் ஏற்படலாம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய மாதம் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விரயங்கள் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம், அதிகரிக்கத்தான் போகுது. உங்களுக்கு கூட்டுத்தொழிலெல்லாம் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். உத்தியோகத்திலலாம் கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது சற்று காலதாமதமாக தான் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை ஓரளவு குறையும் உங்களுக்கு. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறதாலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறதால ஒற்றுமை அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். மனைவியின் உடல் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம். வேலைக்கு முயற்சி செய்து வரும் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதால பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சு முடிக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும்.
ஜீவனகாரகனான சனி சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சனி மற்றும் குருவோட பார்வையும் இருக்குது. அதனால சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற விரும்பும் கன்னிராசிக்காரர்கள்லாம் அதற்கு முயற்சி செய்யலாம். தொழில் வியாபாரத்திலலாம் சந்தை நிலவரத்தை அறிஞ்சு உங்களுடைய உற்பத்தி பொருளை உற்பத்தி பண்ணுறது நல்லது. அதிக அளவில் ஆர்டர் கிடைக்கிறதாலையும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிக ஆர்டர்கள் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்க போகுது. அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடுவது தான் இந்த மாதத்துக்கு நல்லது. ஏற்றுமதி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்நிய நாடுகள்லேருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அதனால் புதிய கிளைகளை தொடங்க கூட நீங்கள் முயற்சி செய்வீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்சியில் புதிய பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலிடத்தோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறதால மேலெடுத்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம், இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சற்று மனநிறைவை தரும். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே சுமூகமான உறவு அப்படிங்கிறது உண்டு. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதாலையும் சுக்கிரனும் அனுகூலமாக இருக்கிறதால ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த மாதத்தில். உத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ராசிநாதனால உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும். தடைப்பட்ட வேலை எல்லாமே இனிமேல் சிறப்பாக நடக்க போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். பழைய பிரச்சனைக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும். குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது உண்டு. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் இந்த மாதத்தில். சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அரசு ஊழியர்கள்லாம் எச்சரிக்கையோடு செயல்படணும். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை, உங்களுடைய செயல்களில் வெற்றிலாம் உண்டு. ராகு பகவானால் உங்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது விரிவடைய போகுது. எதிர்பாலினத்தவர்களோட பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும். இல்லை அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதம். குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று வருவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். செய்கின்ற தொழில் மூலம் செய்யக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் பிரச்சனைகள் அதிகமாகும். அரசாங்கத்தில் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதுவும் கிடைக்காது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ராகு பகவானால் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை அறிஞ்சு அதன்படி நடந்துக்கிறது தான் நல்லது. சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருந்தவங்களுக்கு நினைச்சது நிறைவேறக்கூடிய மாதம். செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்கிறதால உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றா பூர்த்தியாக போகுது. இந்த ஆவணி மாதத்தில் இழுபறியாக இருந்துட்டு வந்த காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். சகோதரர்களோட ஒத்துழைப்பும் எல்லா காரியத்திலையும் உற்சாகத்தோடும் நீங்கள் செயல்பட போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அதற்குண்டான நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். சூரியன் விரயஸ்தானத்தில் மறைவதால் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெருக்கடி அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்து சிக்கலை தீர்த்து வைக்கிறதும் வேண்டவே வேண்டாம். அது இன்னும் பெரிய சிக்கலை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறவங்கெல்லாம் அதோட ஏஜெண்டுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் அவசரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மாணவர்கள்லாம் அதிகமாக படிப்பில் அக்கறை காட்டுறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை வரவழைத்து கொடுக்கும். இந்த மாதம் முழுவதுமே சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்துக்கு அப்படின்னு சேமித்து வச்சுக்குங்க. பணம் வருது அப்படிங்கிறதுக்காக அதனை விரயம் செய்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமான மனதார கும்பிட்டுட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும்.